தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கில் நகைக்கடை உரிமையாளர் மூலம் மத்திய அரசு பணி ஒப்பந்ததாரர்கள் ஹவாலாவாக பணப்பரிமாற்றம் செய்திருப்பதாக சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். விவரம் சொல்லுங்க சுப்பிரமணியன். வணக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் ரயில்வே கேண்டீன் உரிமையாளர் ஒருவருக்கு சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். அதில் புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஹவாலா பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள். மத்திய அரசு ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடிய இந்த ரயில்வே கேண்டீன் உரிமையாளர் மூலமாக நகைக்கடை உரிமையாளருக்கு பணத்தை 4 கோடி ரூபாய் பணத்தை ஹவாலா பண பரிமாற்றமாக செய்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ரயில்வே கேண்டீன் உரிமையாளராக இருக்கக்கூடியவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையில் ரயில்வே கேண்டீன் உரிமையாளர் இருக்கக்கூடிய ஈரோடை சேர்ந்த முஸ்தபா என்பவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நகைக்கடை உரிமையாளராக இருக்கக்கூடிய ரவி என்பவரிடம் ஏற்கனவே விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ரயில்வே கேண்டீனுடைய உரிமையாளரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் இது சட்டவிரோத பண பரிமாற்றம் இதில் நடந்திருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி சிபிசிஐடி போலீசார் சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.